ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் 65 மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போகாத அளவுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இப்படி நம்ம பண்ணுறதுனால இதில் எதுனா பூச்சி இருந்தால் கூட நமக்கு வெளியில் வந்துடும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள், 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்திருந்த காலிஃப்ளவரை இதனோட சேர்த்து எல்லா பக்கமும் கோட்டார அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆக விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கிறத காலிஃப்ளவரை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எண்ணெயில் மசாலா பிரிஞ்சு போகாது. நல்லா கோட் ஆகி காலிஃப்ளவரும் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாவே வரும். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேனோ உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பரட்டி விட்டு எல்லா பக்கமும் ஃப்ரை ஆனதும் இதை நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை தான் நமக்கு பீச் சைடில் 40 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஒரு பூ நம்ம 40 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃபியஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.